ஹாய் ஹலோ மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மார்ச் 22. டைம் சரியா 1:17 பிஎம். சரியா, இன்னைக்கு நம்ம ஸ்டில் ஐஎம்ல தான் இருக்கிறோம். ஓகே, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஐஎம்ல ஏன் இன்னும் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்டட், சர்ப்ரைஸ்ட், ஓகே, இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட், சர்ப்ரைஸ்டு, அப்புறம் அமேஸ்டு, அப்புறம் இந்த கன்ஃபியூஸ்டு வேணும்னா அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ரெட் கலரில் அதே மாதிரி. ஓகே, ஆமாம், மற்றவங்கள மாதிரி இல்லை, மெதுவாக நம்ம போகிறோம். எதுக்குன்றத உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு புரியும் அழகா. ஓகேவா? ஓகே, அடுத்தது நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா அட்வர்பு. அட்வர்புன்னு அதுக்கு தமிழ்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அவன் ஓடினான். ஸோ எப்படி ஓடினான்? அவன் வேகமாக ஓடினான். ஸோ அந்த வேகமாகன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? அட்வர்புன்றாங்க. புரிஞ்சதா? அதைத்தான் பாருங்க இங்க சொல்லியிருக்கேன். டிஸ்கிரைப்ஸ் வெர்ப் ஆக்ஷன். புரிஞ்சதுங்களா? ஓகே, சரி. அட்ஜெக்டிவ்னா என்ன? அதை எப்படி தமிழ்ல புரிஞ்சுக்கிறது? அது வந்து அட்வர்பு வந்து வினைச்சொல்லோட வருது. அவன் வேகமாக ஓடினான். அதுல அந்த இடத்துல வேகமாக அப்படிங்கிறது வந்து அட்வர்புன்னு நான் சொன்னேன். சரியா? ஓகே, ஸோ வேகமாக அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல்லோட தொடர்புடையது. ஸோ நம்மளுக்கு அட்வர்பு டிஸ்கிரைப்ஸ் வெர்ப் ஆக்ஷன். ஓகே, அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைப்ஸ் நவுன். ஒரு ஒரு பெயர் சொல்லை விவரிக்க பயன்படும் ஒரு சொல் வந்து ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. டிஸ்கிரைப்ஸ் நவுன். அழகான மலர், அழகான பூ, அழகான பட்டாம்பூச்சி. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் ஆங்கிலத்தில். இது நீங்க மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. தயவு செய்து முன்னாடி வீடியோ பார்த்துருங்க. சர்ப்ரைஸ்டு, அமேஸ்டு, கன்ஃபியூஸ்டு, இன்ட்ரெஸ்டடு இதெல்லாம் வந்து நேற்று எடுத்திருக்கிறேன். ஓகே, திருப்பி எடுக்கணுமா? தயவு செய்து அங்கே போய் பார்த்துருங்க. சரியா? சரி, இப்போ இங்க இதுக்கு வருவோம். கீழே இங்க பாருங்க, ஐ ஆம் வித் அட்வர்புக்கு. ஓகே, இதுல பாருங்க, ஐ ஆம் வெரி சாரி, ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். இதை மட்டும் என்ன பண்ணிருக்கேன், இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த வெரி இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா, அட்வர்ப் இஸ் நத்திங் பட் டிஸ்கிரைப்ஸ் வெர்ப் ஆக்ஷன். சரியா? ஒரு வினைச்சொல்லை விவரிக்க பயன்படும் ஒரு வார்த்தை தான் அட்வர்புன்ட்டு. இப்போ கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஓகே, அது வினைச்சொல்லுக்கும் மட்டும் விவரிக்க பயன்படாது, ஒரு அட்ஜெக்டிவையும் விவரிக்க பயன்படும். புரிஞ்சதா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, ஐ எம் வெரி சாரி இல்ல. ஓகே, இங்க பாருங்க, இதை நீங்க பிரிச்சு, அதாவது அதாவது நீங்க வந்து பிரிக்க கத்துக்கணும். ஐங்கிறது ப்ரோனவுனு. ஓகே, ஆம்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு. இதெல்லாம் முன்னாடியே எடுத்திருப்பேன். ஓகே, இந்த வெரி இருக்கு இல்லையா, இந்த வெரிய வந்து அட்வர்பு. ஸோ அட்வர்பு கூட முன்னாடி வந்து டிஸ்கிரைப்ஸ் வேர்ப் ஆக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துல கூட அட்வர்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்த்துக்கோங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆல்சோ. சரியா? பாருங்க, இந்த இடத்துல சாரிங்கிறது அட்ஜெக்டிவ். சார் எப்படி சார் சாரி வந்து அட்ஜெக்டிவ் ஆகும்? எப்படின்னா, ஓகேவா, ஓகே, இந்த சாரிங்கிற வார்த்தை, ஓகேவா, இது வந்து இந்த நவுனோட ஃபீலிங், நவுனுடைய எமோஷன்ஸை சொல்ல பயன்படுகிறது. நேத்து பார்த்திருப்போம்.
புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். சாரிங்கிறது இட் இஸ் அ அட்ஜெக்டிவ். புரிஞ்சதா? ஓகே. அது வேணா உங்களுக்கு அதாவது வேற கலர்ல கொடுத்துருக்குறேன். ஓகேவா? சாரிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அந்த அட்ஜெக்டிவை ஸோ நவுனுக்கு வந்து இப்போதைக்கு நல்ல கவனிங்க, இப்போதைக்கு ஓகே நவுன் என்றால் என்னன்னு சாரி 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 அட்வர்ப் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் வெர்ப் ஆக்ஷன், செகண்ட் பாயிண்ட் வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் அட்ஜெக்டிவ் ஆல்சோ. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இந்த வெரிங்கிற வார்த்தை சாரிங்கிற அட்ஜெக்டிவை விவரிக்க பயன்படுது, அவ்வளவுதான். ஸோ இனிமேல் ஓகேவா, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி சாரி. ஓகே. பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து இந்த இடத்துல அதே ரூல் தான், மேல என்ன கொடுத்தீங்களோ அதே ரூல் தான். அந்த வெரிங்கிறது உங்களுக்கு அட்வர்பு. ஏன் அட்வர்பு? ஓகே, சாரிங்கிற அட்ஜெக்டிவை விவரிக்க பயன்படுகிறது. அதே மாதிரிதான் ரெண்டாவதும், ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ அந்த ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படி நேத்தே பார்த்துருக்குறோம். ஓகேவா, ஒரு தனி மனிதனோட உணர்ச்சிகளை சொல்றதுக்கு ஓகே நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? ஓகே. இது பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓகே இந்த சாரி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி ஓகேவா. ஸோ இந்த சாரி ஹாப்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ்ல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க ஐஇடில எல்லாம் முடியல. இது பியூர் அட்ஜெக்டிவ். சாரிங்கிறது பியூர் அட்ஜெக்டிவ், ஹாப்பிங்கிறதும் பியூர் அட்ஜெக்டிவ். இந்த டயர்டு எக்ஸைட்டட் தான் நேத்து பார்த்தோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரியே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் இங்க உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு போட்டுறேன், உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த இடத்துல வெரி ஓகே அதுக்கப்புறம் என்ன இருக்கு, வெரி, எக்ஸ்ட்ரீம்லி, எக்ஸ்ட்ரீம்லி கமா சூப்பர். கரெக்டா? இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓகே இது எல்லாத்தையும் அட்வர்ப்ஸ். கரெக்டா? கிரேட். அடுத்தது இது எல்லாத்தையும் adjectives. இது adjectives. adjectives என்னென்ன adjectives? sorry, happy, tired, excited. புரிஞ்சுதுங்களா? adjectives. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஓகே, பிகாஸ் இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்கிரைப்ஸ், ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றேன், ப்ளூ கலர் போட்டுக்கலாமா? describes okay pronoun I. ஓகேவா? ஓகே. அடுத்தது அட்வர்ப்ஸ். இந்த இடத்துல இங்க இதுவும் ப்ளூ கலர், describes
verb as well as adjectives. As well as adjective. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இந்த ஐஎம்ல வச்சுக்கிட்டு, ஓகேவா, we came to know past participle adjectives, adverbனா என்ன, adjectivesனா என்ன, இவ்வளவு விஷயங்கள் நம்ம we came to know இல்லையா? ஓகே, இப்போ வந்து அடுத்தது we know little bit about prepositions. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு வச்சுட்டு, ஓகேவா, இந்த ரெண்டு இடத்தையும் ப்ரிப்போசிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸு ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அவனுக்காக, ஆக, ஓகே, அந்த இடத்துல, இடத்தில், ஓகே, மேலே, கீழே, இதெல்லாம் சொல்கிறோம்ல தமிழில். ஓகே, நான் உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுறேன்னா அப்படியே தமிழ் வார்த்தைகளோட, ஓகே, அப்படியே வந்து அந்த ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறத எடுத்துட்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து சின்ன ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஓகே, ப்ரிப்போசிஷனுக்கும் நீங்கள் அழகாக கம்பேர் பண்ணி பார்க்குறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வார்த்தை எழுதுறேன். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறோம் இதுக்கு வந்து என்ன, நீங்கள் வந்து நான் வந்து இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுவேன். ஓகே, நான் தமிழ்லேயும் அர்த்தம் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அபவுட் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஓகே குறித்து, அபவுட்னா குறித்து, அபவுட் சயின்ஸ், அறிவியலை குறித்து. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது அக்ராஸ், அக்ராஸ்னா குறுக்காக. இது எல்லாத்தையும் கிரீன்ல போட்டுக்கலாம். அக்ராஸ்னா குறுக்காக. ஓகே, அக்ராஸ் தி ரிவர் அப்படிம்பாங்க, ஆற்றின் குறுக்கே. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? குறித்து, குறுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் அலாங், ALONG, அலாங், அலாங்னா அதனோடு. ஓகே, அலாங் வித், he bought pen along with notebook. ஓகே, புரிஞ்சுதுங்களா? கூட, கூட அப்படின்னு சொல்ற மாதிரி அலாங். ஓகே, அதனோடு. அப்புறம் அட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டு, வெறும் அட்டு. ஓகே, இது வந்து இல், அதனிடத்தில், அந்த மாதிரி எல்லாம் வரும் அட்டு. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு, ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நவ், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, ஓகே, ஒரு நவுனை வந்து, ஓகே, ஒரு நவுனையோ ஒரு ப்ரோனவுனையோ, ஓகே, ஆங்கிலத்தில் சாரி, கொஞ்சம் சொதப்புறேன். ஆங்கிலத்தில் ஒரு நவுன் ஒரு ப்ரோனவுன் இருக்குன்னா, ஓகேவா, அந்த நவுனையும் ப்ரோனவுனையும், ஓகே, ஆங்கிலத்தில் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற மற்ற வார்த்தைகளோட கனெக்ட் பண்ணும். இந்த வார்த்தை புரியலைன்னா பரவாயில்ல, ப்ரிப்போசிஷன்ஸ் அதாவது என்னங்கிறத நான் உங்களுக்கு உங்களுடைய மனசுல போத்திட்டேன். ப்ரிப்போசிஷன்ஸ் ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர், பிஃபோர்னா முன்னால், எனக்கு முன்னால் அவன் வந்துட்டான்டா, he came before me அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது பின்னால் அப்படின்னா பிஹைண்டு.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆங்கிலத்துல ரொம்ப முக்கியம். சரியா? அப்புறம் பிஹைண்டு, அப்புறம் சார் அப்படின்னா ஆஃப்டர் என்ன சார்? ஆஃப்டர்னா பிறகு. நான் உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஓகேவா, நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூடயே பேச பேச வரணும். நீங்க இங்க பாக்குற கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே நீங்க பேச 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 வரணும். சரியா? இந்த ஐஎம் எதுக்குன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற செஷனே ஓகே டோட்டலி ஏன் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகேவா, நீங்க இவ்வளவு ஐஎம்ல இப்போ நீங்க வந்து நேற்று பார்த்த அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ், இப்போ நம்ம பார்த்த ப்ரிப்போசிஷன்ஸ், இப்போ பார்த்த அட்வர்ப்ஸ், இப்போ பார்த்த அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இது உங்களுக்கு ஓவரால் பிக்சர் இப்போ உங்க மனசுக்குள்ள கொடுத்துட்டேன். சரியா? ஓகே, இனி இதை வச்சுக்கிட்டு தான் இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேற போறோம். புரிஞ்சுக்கலாம் மக்களே? சரியா? ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அட்வர்ப்ஸ்னா என்ன, அட்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன, அப்புறம் இது எல்லாத்துலேயும் ஓகே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் போது அப்பப்போ சொல்லுவோம் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சார் இவ்வளவு தூரம் சொன்னீங்க, இப்போ இந்த நாட்டுங்கிறது என்ன சார்? ஒரு கேள்வி வருதா? ஹாப்பினா உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னு சொல்லிடுவீங்க. நாட்டுன்னு என்ன சார்? தேர்ஸ்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இப்போ சேடுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? சாரிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? அதே டவுட்டா? சரி பரவாயில்ல. ஓகே, நீங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் எது அட்வர்பு எது அட்ஜெக்டிவ். அட்வர்பும் அட்ஜெக்டிவும் இப்பதான் சொல்லியிருக்கேன். அட்வர்பை ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கலாம். ஒன்று அது வினைச்சொல்லை விவரிக்க பயன்படும், டிஸ்கிரைப்ஸ் தி வெர்பு, அப்புறம் டிஸ்கிரைப்ஸ் தி அட்ஜெக்டிவ் ஆல்சோ. ரெண்டு. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் தான் அட்வர்பு வந்து நான் இப்போ உங்க அட்வர்புனா என்னங்கிறது ஒரு 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 3-4 சேரலாம் ஃபியூச்சர்ல. அதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது அப்படியே வந்துடும். இது இப்ப நீ கவனிக்கிறது பேசிக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் இருக்கு. அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் யூஸ் பண்ணி சொல்லும் போது. புரிஞ்சதுங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் இருக்கு. ஓகே, அப்புறம் அட்வர்ப்ஸ் இருக்கு, அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. சரியா? ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அட்வர்ப்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்குறோம். சரியா? அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் ஓகே எப்படி இந்த சாரி, ஹாப்பி, டயர்ட், எக்ஸைட்டட்லாம் எப்படி அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? சரி மக்களே, ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர்.